பயணிகளின் கனிவான கவனத்திற்கு யாராவது உங்களிடம் அன்பாக பேசினால் நம்பிக்கை வேண்டாம். நம்முடைய மனது எப்பவுமே சுதந்திரத்துக்காக தான் இயங்கும். ஒரு குடும்பத்துல பெற்றோர்கள் நம்ம கிட்ட நல்லபடியா நமக்கு சுதந்திரம் கொடுத்து நடக்கும்போது நாம அவங்க கூட நல்ல உறவுல இருப்போம். ஆனா நம்ம கிட்ட கண்டிப்பாவும் நம்மள போட்டு நசுக்கும் போதும் நம்ம எப்படா இங்க இருந்து போவோம் அப்படின்னு தோணும். இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, அதாவது படிப்பு, மதம் சார்ந்த விஷயங்கள், வேலை, கல்யாணம், குழந்தை, சொத்து சேர்க்கிறது, இந்த பேட்டர்ன்ல இருந்து ஒன்ன நம்ம விட்டா கூட சமூகத்தில இருந்து விலக்கப்படுவோம். தனிமைங்கிறது செல்ஃப் ஐசோலேஷனுடைய ப்ராசஸ். நாம எவ்வளவுக்கு எவ்வளோ செல்ஃப் கான்சியஸ் ஆகுறோமோ அந்த அளவுக்கு நாம ஐசோலேட் ஆகிட்டு வருவோம். இந்த செல்ஃப் ஐசோலேஷனோட முதல் படி தனிமை. இந்த லோன்லினஸ் ஸ்டேஜை தாண்டினதுக்கு அப்புறம் அலோன்னஸ் வரும். இந்த அலோன்னஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது எந்த ஒரு கவலையும் இல்லாம வெளியில இருந்தும் உள்ளிருந்தும் எல்லாமே விடுவிக்கப்பட்டு ஒரு துறவி போல ஆகும் நிலை. ஒரு செல்ஃப் சென்டர் நார்சிசிஸ்டிக் ஆர்டிஸ்ட். பெரும்பாலான கலைஞர்கள் நார்சிசிஸ்டிக் தன்மை கொண்டவங்க தான். பலர் ஏலியனேட் ஆகி இருப்பாங்க. ஒரு கலைஞன் தன்னையே மறுகண்டுபிடிப்பு செய்யறதுல ஆர்வமா இருப்பான். அவனோட அடையாளத்தை அவனே சிதைச்சு ஒரு புது அடையாளத்தை உருவாக்க நினைப்பான். அவன் கலை மூலமாவே அவன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை வகுத்துப்பான். சில நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் போது அவங்க சொல்றதுக்கெல்லாம் சிரிச்சிட்டு ஆமா போட்டுட்டு இருப்போம். அந்த கணத்துக்கு ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அவங்கள விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு வகையா சுதந்திரமா நம்ம உணர்வோம். ஏன் அப்படி நம்ம உணர்வோம்? தனிமை சில நேரம் அர்த்தமுள்ள வகையிலையும் இருக்கும். நம்ம கிட்ட இருந்து அது தூர விலக்கி நம்மளோட இன்னொரு சைட பார்க்க வைக்கும். உயிரிகளோட தேவையான உணவு, இருப்பிடம், வேலை எல்லாமே பூர்த்தி அடைஞ்ச பிறகு மனிதனுடைய அடுத்த தேவை அவனுடைய தனிமையை போக்கிக் கொள்றதுல தான் இருக்கும். அதிகமான இளம் பெண்கள் கூட்டமே இல்லாத வறண்டு போன ஆண்களாலையும் கிழவிகளாலையும் சூழப்பட்ட கிராமம் தான் இது. எப்பவுமே ஏதாவது ஒரு நியூஸ்க்காக ஏங்கிக்கிட்டே இருக்கிற மக்கள் கூட்டம்.